காலையில் ஏஞ்சோம்னா கெமிக்கலாக வந்து ஏதாவது ஒரு பேஸ்ட்டை போட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கோம். அந்த பேஸ்ட் வந்து ஒரு 10 சிகரெட் குடிச்சதுக்கு ஈக்குவலண்ட்டான நிக்கோட்டினோட கண்டென்ட் அதில் இருக்குது. 1944 வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ்லையும் ட்ரக்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1992 ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்லையும் ட்ரக்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, காஸ்மெட்டிக்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1992 வரைக்கும் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் நிக்கோட்டின் பயன்பாடுங்கிறது அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட்டில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. கோல்கேட் ஹெர்பலில் நிக்கோட்டின் அவங்க கண்டுபிடிக்கல. எதுலெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதிகமான நிக்கோட்டின் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விகோ பவுடரில் வந்து பர்பஸையில் 216 மில்லிகிராம் ஒரு கிராம் இருக்குது. அப்படின்னா 1/5 ஒரு பாகம் வந்து வெறும் நிக்கோட்டின் தான் அதில் இருக்குங்கிறது பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம். டாபரோட பல்பொடியில் 13 மில்லிகிராம், கிட்டத்தட்ட 12.95 மில்லிகிராம் ஒரு கிராம் இருக்குது. ஹாய், லெட் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இயற்கை விவசாயம், இயற்கை சார்ந்த பொருட்களை பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சில நேரத்தில் ஒரு பெரிய அலாம் அடிப்பாங்க. சமயங்களில் உண்மையாகவும் இருக்கும், சமயங்களில் வந்து மிகைப்படுத்தப்பட்ட தகவல்களாகவும் இருக்கும். ஆனால் அதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. அப்படி ஒரு வீடியோவை பார்த்தேன். அவங்க வந்து வேப்பங்குச்சியை வச்சு வித்துட்ருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, காலையில் ஏஞ்சோம்னா கெமிக்கலாக வந்து ஏதாவது ஒரு பேஸ்ட்டை போட்டு பல்லு விளக்கிட்டு இருக்கோம். அந்த பேஸ்ட் வந்து ஒரு 10 சிகரெட் குடிச்சதுக்கு ஈக்குவலண்ட்டான நிக்கோட்டினோட கண்டென்ட் அதில் இருக்குது அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இது நிஜமாகவே பெரிய ஷாக்கான ஒரு நியூஸாக எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பற்பசை தான் இருக்குது, இன்றைக்கி பற்பொடி கூட காணாமல் போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஸோ பற்பொடி இல்லை, வேப்பங்குச்சியை நீங்கள் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நல்லது. அது இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சர்க்கரை காலங்காத்தால் வந்து அது ஒரு ஸ்வீட்டாக தானே இருக்குது நம்ம பயன்படுத்துகிற பற்பசை. அதனால் காலையிலே நீங்கள் ஒரு ஸ்வீட் டோஸ் நீங்கள் வாயில் கொடுக்குறதுனால நீங்கள் வந்து உங்களுடைய உணர்வுகளை வந்து அந்த ஸ்வீட்டுக்கு அடிமைப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லோரும் அடிமையாகிறோமா அப்படிங்கலாம் தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே. நமக்கு ஆனால் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நிக்கோட்டின் கண்டென்ட் இந்த அளவுக்கு இருக்கா. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கோல்கேட், சென்சோடைன், அப்புறம் பெப்சோடன்ட் இந்த மாதிரியான பொருட்களை அப்படின்னு பார்த்து தேடி பார்த்தா அவ்வளோ நிறைய ரிசர்ச்லாம் இதை பற்றி பண்ணலை. நிக்கோட்டின் பொருட்கள் வந்து பற்பசையில் பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா பயன்படுத்தியிருக்கிறதுக்கான ஒரு காலத்தில் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் பயன்படுத்திக்கிறார்களா அப்படிங்கிறத தேடி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து 1944 வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்களை வந்து நீங்கள் காஸ்மெட்டிக்ஸ்லையும் ட்ரக்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 1992 ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ்லையும் ட்ரக்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, காஸ்மெட்டிக்ஸ்லையும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1992 வரைக்கும் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸில் நிக்கோட்டின் பயன்பாடுங்கிறது அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது இல்லை மிகப்பெரிய உண்மை. நம்ம ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லது, அல்லப்பதிக் ப்ராடக்ட்ஸ் அல்லது மாடர்ன் ஓவர் த கவுண்டர் திங்ஸு, அது ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லதில்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். நிறைய பேர் வந்து வீகோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, டாபர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 2-3 ஸ்டடீஸ் தான் இருக்குது. அதில் ஒரு ஸ்டடி வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டடியாக நான் பார்க்குறேன். அந்த ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நிறைய ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த நிக்கோட்டின் பயன்பாடு, நிக்கோட்டின் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற தடை வந்ததுக்கப்புறமா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற, ரொம்ப கஷ்டமான உடல் வருந்தி வேலை செய்யக்கூடியவர்கள் வந்து இந்த நிக்கோட்டின் பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரியான ஸ்பெஷலாக இதுக்காகவே ஒரு பேஸ்ட் கிடைக்கிது. எங்கே இந்த பீகார் இந்த மாதிரியான மாநிலங்களில் இந்த மாதிரியான பேஸ்ட் வந்து நிறைய கிடைக்கிது. வெஸ்ட் பெங்காலில் கூட இது கிடைக்கிதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரியான பேஸ்ட்டை வாங்கி அவங்க வாயில் அடைச்சிக்கிட்டு அதை வந்து நிக்கோட்டினுக்கான பயன்பாடுக்காகவே அதை பயன்படுத்துகிறாங்க. அதை வந்து கிட்டத்தட்ட நிக்கோட்டின் அது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லாங்க. அதை தண்ணியில் வடிகட்டின விஷயங்கள், நிக்கோட்டினை பயன்படுத்துறது எப்படி, பேஸ்ட்டாக பயன்படுத்து, இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய வகைகளில் அவங்க வந்து நிக்கோட்டினை பயன்படுத்திகிட்ருக்காங்க. இது இல்லீகல். இதை செய்ய வேண்டியது வேற ஒருத்தவங்களோட வேலை. ஆனால் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பேஸ்ட்டில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஸ்டடி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டடி வந்து ரொம்ப நல்லாவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நிக்கோட்டினோட ஸ்டாண்டர்ட் வாங்கி அந்த ஸ்டாண்டர்ட் வந்து எந்த அளவுக்கு GCMSல இருக்குது, அதுக்கான குவான்டிஃபிகேஷன் மெத்தட், அதுக்கான குவான்டிஃபிகேஷன் கர்வ்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியை டீட்டெயிலாக படித்தாச்சு. அந்த ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னென்ன டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு முதல்ல என்னென்ன லிஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டூத் பேஸ்ட் அண்ட் டூத் பவுடர் ரெண்டுமே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டூத் பவுடர் இல்லாமல் போயிடுச்சு, ரொம்ப வருத்தப்பட்டாங்க. டூத் பவுடர் வந்து டாபர் ரெட்டோடதும் வீக்கோதும் அப்புறம் முசாக்கா கோல் அப்படிங்கிறதும் அது என்னன்றது நமக்கு தெரியல. யோனாடென்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்கே கிடையாது. வைத்யநாத் அப்படிங்கிறது இது மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து
பவுடர். அது இல்லாமல் டூத் பேஸ்ட் வந்து டாபர் ரெட்டு, வீக்கோ, ஆர்டாடென்ட்டு, ஹெர்பாடென்ட்டு, கோல்கேட் ஹெர்பல், ஐப்பக்கோ, இந்த மாதிரியெல்லாம் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் கோல்கேட் ஹெர்பலில் நிக்கோட்டின் அவங்க கண்டுபிடிக்கல. எதுலெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதிகமான நிக்கோட்டின் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்கோ பவுடரில், பற்பசையில் இருக்குது. வீக்கோ பவுடரில் வந்து பற்பசையில் 216 மில்லிகிராம் ஒரு கிராம் இருக்குது. அப்படின்னா 1/5 ஒரு பாகம் வந்து வெறும் நிக்கோட்டின் தான் அதில் இருக்குங்கிறது பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இவங்க இப்போ தான் சொன்னாங்க பற்பொடியெலாம் காணாமல் போயிடுச்சு, ஐயோ அது ரொம்ப நல்ல விஷயமா இருந்ததை சொன்னாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் எனக்கு என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். அதுக்காக எல்லாத்துலேயும் பற்பொடியிலையும் இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் இதில் இருக்குது. வீக்கோவும் டாபரும் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, நமக்கு தெரிஞ்சு அது வந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு தங்களை விளம்பரப்படுத்திக்கிறாங்க. அதில் தான் இந்த பல்பொடியில், டாபரோட பல்பொடியில் 13 மில்லிகிராம், கிட்டத்தட்ட 13, இப்போ 12.95 மில்லிகிராம் ஒரு கிராம் இருக்குது, நிக்கோட்டின் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் பற்பசைகளை டெஸ்ட் பண்ணதில் டாபர் ரெட்டில் நிக்கோட்டின் அளவு கிட்டத்தட்ட 6 மில்லிகிராம் ஒரு கிராம் பேஸ்ட்டுக்கு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கோல்கேட்டில் சுத்தமாக இல்லவே இல்லை. ரொம்ப அதிகமான குவான்டிட்டி பற்பசையில் எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பேரே நமக்கு அந்த மாதிரியான பேரே கேள்விப்படாத 2 இதில் இருக்குது. அது வந்து இப்கோ அப்படிங்கிறதுலையும் டென்டோபாக் அப்படிங்கிறதுலையும் இருந்திருக்கு. அது ரெண்டுமே வந்து 100 மில்லிகிராம் பர் கிராமுக்கு மேலேயே இருக்குது. அது நிஜமாக டேஞ்சரஸான லெவல் தான். ஆனால் அதெல்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சென்சோடைனோ அல்லது கோல்கேட்டோ அல்லது பெப்சோடென்ட்டோ இந்த மாதிரியான பற்பசைகளை இது வரைக்கும் நிக்கோட்டின் ரிப்போர்ட் பண்ணப்படலை. அதனால் எந்த விதமான கவலையும் பயமும் இல்லாமல் இந்த பற்பசைகளை வழக்கம் போலவே நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தை இந்த ஆய்வு முடிவாக சொல்கிறேன். நன்றி.